தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அன்னைக்கு நான் திருச்சிக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு அன்பு நண்பர் அண்ணாமலை பேசி எங்கண்ணா இருக்கீங்கன்னாரு. இந்த மாதிரி திருச்சியில. சரிண்ணா நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போங்க, நாங்க அவங்க வந்து போட்டு தரேன். ஏன்னா எனக்கு மாண்புமிகு கிஷன் ரெட்டி எனக்கு 2020 இருந்தே பழக்கம். அது மாதிரி மாண்புமிகு வி.கே. சிங் அவர்கள் என்னோட 1.5 வருஷமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம வெளியில சொல்ல மாட்டோம்ல யார் பேசுறாங்க. இது ஒன்றும் பெருமை அடிக்கிற விஷயம் இல்ல. கூட்டணி உறுதியான பிறகு அபிஷியலா சொல்றோம். அன்றைக்கு திருச்சியில நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள், திருச்சி நம்ம ஊர் வேறையா என்னோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. என்னென்ன 2017 உங்களை எவ்வளவு பாடாப்படுத்துறாங்க, நாங்கெல்லாம் உங்களுக்காக குரல் கொடுத்தோம். நாங்கன்னு அவரே சொல்றாரு. நீங்க அவங்களோட கூட்டணி போயிட்டீங்களா எப்படி இப்படின்னு கேட்டாரு. உணர்வா கேட்டாரு. என்ன மடக்கணும். நான் சொன்னேன் நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். அன்னைக்கு நம்மள தப்பா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளோட நேசக்கரம் நீடிட்டாங்க. அதான உண்மை. சில பேர் சொல்லுவாங்க முல்லை முள்ளால் எடுக்க சேர்ந்திருக்காரு அப்படின்னா. நம்ம அது மாதிரிலாம் இருக்கிறது இல்லை. நம்ம ஒண்ணு யாரையும் எதிரியா நினைக்கிறது இல்லை. நமக்கு திமுகவை தவிர யாரும் எதிரி கிடையாது. இந்த துரோக கூட்டணி நம்மள இப்ப நான் இவர்கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னு வச்சுங்க, இல்லாட்டி அவர் தெரியாம திருடிட்டு வந்துட்டேன்னு வச்சுங்க, திருப்பி அவர் நல்லா வந்தாலும் நான் பயப்படுவேன். அது மாதிரி நம்மள்ட்ட இருந்து ஆட்டையை போட்டவங்க தான் நம்மளை கண்டு பயப்படுறான். நம்ம யாருக்கும் பயப்படணும். நம்மளுக்கு சுத்தமா இருக்கோம். இந்த மண்ணில் பிறந்தவனுக்கு வீரம் தானே முதலீடு. எதை பத்தி அழுத்திக்கிறது இல்ல. நான் தானே பல முறை சொல்லுவேன், பிறப்பது ஒரு முறை, வாழ்வது ஒரு முறை. தைரியமா எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம். ஒண்ணு வருதுன்னு அதை எதிர்கொள்வதற்கான தைரியத்தை கூட தான் நான் கடவுள்கிட்ட வேண்டுவேனே தவிர எனக்கு 1000 கோடி கூட 5000 கோடி கூட அந்த பதவி கூடலாம் வேண்டதே கிடையாது. அதெல்லாம் நம்மளுக்கு இங்க எழுதியிருந்தா தானா வரும். நம்ம வணங்குற தெய்வம் தானா கொடுக்கும். என்ன வேண்டும் டெய்லி சாமிகிட்ட போய் அவன் முன்னாடி என்ன தலைக்குடிய வைக்கிறாத. உண்மையை சொல்றேன். உங்கள்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன். சாமிகிட்ட போய் நான் அது கூட இது கூட எல்லாம் வேண்டது இல்லை. வேண்டவும் வராது. நிறைய பிரச்சனை இருக்கும்.